புதுச்சேரி மாநிலத்தில் இன்று நள்ளிரவு புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடைபெறவுள்ள நிலையில் கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் இறங்காத வண்ணம் கடற்கரை ஓரம் முழுவதும் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுவை மாநிலத்தில் புத்தாண்டு கொண்டாட்டம் களைகட்ட துவங்கியுள்ளது. இன்று நள்ளிரவு கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு நடைபெறும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக தமிழகம், பெங்களூர், சென்னை, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் புதுவையில் படையெடுத்து வருகின்றனர். இதன் காரணமாக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது மட்டுமில்லாமல் காலை முதல் கடற்கரை சாலையிலும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவு குவிந்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடலில் சுற்றுலா பயணிகள் இறங்காத வண்ணம் போலீசார் தடுப்பு கட்டைகளை அமைத்துள்ளனர். அத்துமீறி கடலில் இறங்கும் சுற்றுலா பயணிகளையும் பொதுமக்களையும் பாதுகாப்பு பணியில் உள்ள போலீசார் வெளியேற்றி வருகின்றனர். தொடர்ந்து கடற்கரை சாலை முழுவதும் புதுச்சேரி போலீசார் மற்றும் NCC, NSS மாணவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். புதுச்சேரியில் கட்டாத கழிவறைக்கு கட்டியது போன்று ரசீது போட்டு 78 லட்சம் ரூபாய் கையாடல் செய்த வட்டார வளர்ச்சி அதிகாரியை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். புதுவையை சேர்ந்தவர் விவேகானந்தன். இவர் கடலூரில் வசித்தபடி அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அதிகாரியாக கடந்த 2022ஆம் ஆண்டு பணிபுரிந்த போது கிராமப்புறங்களில் மத்திய மாநில அரசு உதவியோடு கழிவறைகள் கட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த கழிவறைகளை பயனாளிகளுக்கு கட்டி கொடுக்காமல் கட்டியது போன்று ரசீது போட்டு அதன் மூலம் 59 லட்சம் ரூபாய் கையாடல் செய்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து அவர் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். அங்கும் இதே போன்று கழிவறைகளை கட்டாமல் 28 லட்சம் ரூபாய் கையாடல் செய்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள அவர் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து வட்டார வளர்ச்சி அதிகாரியாக பொறுப்பேற்ற கார்த்திகேயன் கடந்த ஜூலை மாதம் விவேகானந்தன் கையாடல் செய்தது குறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்தார். இதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் விவேகானந்தன் நேற்று மாலை கைது செய்யப்பட்டார். மேலும் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் ஏற்கனவே கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ராஜசேகர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் 8 பேரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் 2026ஆம் ஆண்டிற்கான கேலண்டர், சர்க்கரை, அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் வீடு வீடாக சென்று வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் 2026ஆம் ஆண்டிற்கான கேலண்டர் மற்றும் அரிசி, சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சென்னையாபுரம் பகுதியில் நடைபெற்றது. அங்கு வீடு வீடாக சென்று நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமை தாங்கி வீடு வீடாக சென்று 2026ஆம் ஆண்டிற்கான தினசரி கேலண்டர், அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சிகள் சப்தகிரி குழும நிர்வாக இணை இயக்குநர் விஜயானந்த், பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போற்றியும் மாலை அணிவித்தும் வாரத்தை எடுத்தும் அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் சிறப்பான முறையில் வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியிடம் புகார் அளித்து நீதி கிடைக்கவில்லை, மிரட்டல் தான் கிடைத்தது என விசாரணைக்கு சென்று வந்த புகார்தாரர் வெளியிட்ட வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டு சமூக ஆர்வலரும் மக்கள் நல சங்கத்தின் தலைவருமான குமார் கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி புதுச்சேரி போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியிடம் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரில் காலாப்பட்டு சசன் கம்பெனி கழிவுநீர் குழாயால் மீனவர்களின் வலை பாதித்து குறித்து 2022இல் தேசிய மனித உரிமை ஆணையத்திலும் 2023இல் தேசிய பசுமை தீர்ப்பாயத்திலும் வழக்கு தொடுத்து குழாய்களை வெளியே எடுக்க 2 உத்தரவுகளை பெற்று அந்த உத்தரவுப்படி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மறுபுறம் 2012ஆம் சங்கம் சார்பில் நடத்திய படகு விளையாட்டு போட்டியை ஊரில் நடத்தக்கூடாது என கட்ட பஞ்சாயத்தாளர் சிலர் தடுத்து பிரச்சனை செய்த நீதிமன்ற விசாரணையில் இருந்த குற்ற வழக்கை வேலு தலைமையிலான மீனவ கிராம பஞ்சாயத்தாளர் வாபஸ் பெற்று சொல்லி மிரட்டினர். இதன் காரணமாக தன் மீது காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்து அந்த புகாருக்காக 35,000 ரூபாய் செலவிட்டதாக கிராம பஞ்சாயத்தார் நோட்டீஸ் அடித்து வெளியிட்டது. நோட்டீஸ் ஆதாரத்துடன் காலாப்பட்டு காவல் நிலையத்திலும் லஞ்ச ஒழிப்பு துறையிலும் தான் புகார் அளித்துள்ளேன், எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் புகார் அளித்த காரணத்தால் என் மீது காலாப்பட்டு காவல் நிலையத்தில் பொய் வழக்கு பதிவாகி கட்ட பஞ்சாயத்து நபர்களால் தாக்கப்படுகிறேன் எனவும், தன்னை விசாரணை செய்யாமல் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் கம்பெனி கான்ட்ராக்டர் மற்றும் ஊழியர்களை சாட்சியாகவும் புகார்தாரராகவும் வைத்து 4 பொய் வழக்குகளை 3 மாத
மாதத்தில் தொடர்ச்சியாக பதிவு செய்துள்ளனர் எனவும் கடந்த 14/10/2025 அன்று சம்பந்தமில்லாத ஒரு பழைய வீடியோவை வைத்து ஒரு வழக்கு பதிவு செய்து காலாப்பட்டு போலீசார் தன்னை விசாரணை செய்ய வேண்டும் என காவல் நிலையம் அழைத்து சென்று ஜாமீனில் வெளியே வர முடியாத பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இந்த பொய் வழக்கால் மனரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த பொய் வழக்கை பதிவு செய்த காலாப்பட்டு காவல் நிலைய SGSI நாகராஜன் மீது நடவடிக்கை எடுத்து தன் மீது பதிவு செய்த அந்த பொய் வழக்கை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும் என புகார் அளித்திருந்தார். இந்த புகாரை ஆணையம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு குமாருக்கு சம்மன் அனுப்பி வழக்கு எண் 7/2025 இன்று டிசம்பர் 30 விசாரணை செய்தது. ஆணையத்தின் விசாரணைக்கு சென்று வெளியே வந்த குமார் ஆணையம் நடுநிலையாக இல்லாமல் போலீசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டிலேயே விசாரணை செய்கிறது. போலீசுக்கு எதிராக புகார் அளிப்பவர்களுக்கு இங்கு நீதி கிடைக்காது, மிரட்டல் தான் கிடைத்தது என வீடியோ வெளியிட்டது சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பாரத ரத்னா மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் 101வது நூற்றாண்டு பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் அவர் பெயரில் வைத்த முதலமைச்சர் சந்தித்து மனு அளித்தனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பாரத ரத்னா மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் 101ஆம் நூற்றாண்டு பிறந்த நாளை முன்னிட்டு மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் ஆகியோர் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து புதுவையில் உள்ள முக்கிய இடங்களுக்கு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவரது பெயரை சூட்ட கோரிக்கை மனு வழங்கினர். சுகாதாரத்துறை அலுவலக வாயில் முன்பு NRHM ஊழியர்கள் ஒப்பாரி வைத்து நூதன முறையில் போராட்டம் நடத்தினர். புதுச்சேரியில் டிசம்பர் 31 புதுச்சேரி சுகாதாரத்துறையில் தேசிய கிராமப்புற சுகாதார இயக்க ஊழியர்கள் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 24 முதல் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்றிரவு சுகாதாரத்துறையின் வாயில் முன்பு அமர்ந்து சுகாதார இயக்க ஊழியர்கள் என எழுதி அதற்கு மாலை அணிவித்து ஒப்பாரி வைத்து நூதன முறையில் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் ஊழியர்களுக்கு ஆதரவாக பாமக மாநில அமைப்பாளர் கணபதி, வணிகர் சங்க தலைவர் நரசிம்மன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று ஆதரவு அளித்து மெழுகுவர்த்தி ஏற்றி தெரிவித்தனர். மக்கள் விரோத ஆட்சியை அகற்றி ஜனநாயக ரீதியான நேர்மையான மக்களுக்கான புதிய ஆட்சியை அமைக்க புத்தாண்டில் சம்மதமேற்போம். RLB மக்கள் முன்னேற்ற கழக மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி RLB மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் RL வெங்கட்ராமன் வெளியிட்டுள்ள புத்தாண்டு வாழ்த்து செய்திகள் அனைவருக்கும் தனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். 2026 பிறக்கின்ற இந்த புத்தாண்டு புதுவை மக்களின் வாழ்வில் ஒரு புதிய திருப்பத்தையும் விடியலையும் ஏற்படுத்த வேண்டும். மலரும் புத்தாண்டு புதுச்சேரி மாநிலத்தின் முன்னேற்றத்திற்காகவும் இளைஞர்களின் வேலைவாய்ப்பு மற்றும் பெண்களின் அதிகார பகிர்வுக்கான ஆண்டாகவும் அமைய வேண்டுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த 4.5 ஆண்டு காலமாக மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே விதமான இரட்டை என்ஜின் ஆட்சி புதுவையில் வந்தால் வெஸ்ட் புதுச்சேரியாக மாற்ற முடியும் என்கின்ற பொய் வாக்குறுதிகளை நம்பி மக்கள் ஏமாந்து விட்டனர் எனவும் அதன் விளைவாக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு என்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி மிகப்பெரிய பாடத்தை இந்த ஆட்சியாளர்களுக்கு கற்றுக் கொடுத்தனர். இந்த இரட்டை என்ஜின் ஆட்சியில் கூட்டு கொள்ளையடிப்பதற்கும் அனைத்து துறைகளிலும் ஊழல் செய்த போலி மருந்து தொழிற்சாலைகளுக்கு ஆட்சியாளர்கள் துணை நின்று மக்களின் உயிர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாமல் இருந்ததுதான் சாட்சி எனவும் தெரிவித்துள்ளார். புதிய தொழிற்சாலைகள் அமையவும் மக்களின் தலையில் சுமத்தப்பட்ட கடன் சுமை குறையவும் தனிநபர் வருமானம் மாநிலத்தின் நிதி ஆதாரம் பெருகி முறையாக மாநில அந்தஸ்து பெற்று அடித்தட்டு மக்களின் வளர்ச்சிக்காக உள்ளாட்சி தேர்தலை நடத்தவும் புதிய ஆண்டில் மக்கள் தனது வாக்கு என்கின்ற ஆயுதத்தை முறையாக பயன்படுத்தி மக்களாட்சிக்கு எதிராக செயல்பட்ட 30 சட்டமன்ற உறுப்பினர்களையும் வீட்டிற்கு அனுப்பி மக்கள் விரோத ஆட்சியை அகற்றி ஜனநாயக ரீதியான நேர்மையான மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்க சபதமேற்க வேண்டும் என்றார். புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நினைவூட்டல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் சார்பில் சட்டப்பேரவை அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நினைவூட்டல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தலைவி ராஜலட்சுமி தலைமை தாங்க இந்த போராட்டத்தில் செயலாளர் தமிழரசி, பொருளாளர் செல்வராணி, அமைப்பு செயலாளர் லலிதா சுமதி, சத்யா மற்றும் அரசு ஊழியர் சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன், செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன், பொதுச் செயலாளர் முனுசாமி, தலைவர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
175 ஒப்பந்த அங்கன்வாடி பணியாளர்களுக்கு தொடர்ந்து பணி வழங்கப்படும் என்ற முதல்வரின் அறிவிப்பை உறுதிப்படுத்தும் வகையில் பணி நியமன அறிவிப்பை மாற்றி அமைக்க வேண்டும். நீண்டகால கோரிக்கைகளால் உதவியாளர்களுக்கு ஒர்க்கர் பதவி உயர்வு மற்றும் ஒர்க்கர்களுக்கான மேற்பார்வையாளர் பதவி உயர்வு வழங்க வேண்டும். 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அங்கன்வாடி பணியாளர்களுக்கு அமல்படுத்த வேண்டும். இறந்த அங்கன்வாடி பணியாளர்கள் வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. வில்லியனூர் ஜிஎன் பாளையம்பேட்டில் 22 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுவை மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி ஜிஎன் பாளையம்பேட்டில் விடுபட்ட பகுதிக்கு சிமெண்ட் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு ஆதி திராவிட நலத்துறை மூலம் 21,58,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கூனிச்சம்பேட்டில் நடைபெற்ற இருசக்கர வாகன விபத்தை பொய் புகார் மூலம் கொலை வழக்காக மாற்றப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி வழக்கை திரும்பப் பெற வலியுறுத்தி வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கூனிச்சம்பட்டு கிராமத்தை விநாயகம் என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அப்பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது எதிரே வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் படுகாயமடைந்து ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனிடையே இந்த விபத்து தொடர்பாக 4 வாலிபர்கள் மீது போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் கூனிச்சம்பட்டி இருசக்கர வாகன விபத்தை பொய் புகார் மூலம் கொலை வழக்காக மாற்றப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி ஜாதி கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் செயல்படும் காவல் ஆய்வாளர் சண்முகம் மற்றும் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் ஆகியோருக்கு மீதும் வலியுறுத்தியும் 4 இளைஞர்கள் மீது போடப்பட்டுள்ள தடுப்பு சட்டம் மற்றும் கொலை வழக்கை திரும்பப் பெற கோரி புதுச்சேரி வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வன்னியர் சங்க புதுச்சேரி மாநில தலைவர் கோ மதியழகன் தலைமையிலும் பாமக புதுச்சேரி மாநில அமைப்பாளர் வடிவேலு முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு காவல்துறை அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்ய கோரியும் கொலை வழக்கை திரும்பப் பெற கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். பள்ளத்தில் புதைத்து வைத்த செல்போனை கண்டுபிடித்த காலாப்பட்டு சிறை கண்காணிப்பாளர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் விசாரணை கைதிகள், தண்டனை கைதிகள் என 200க்கும் மேற்பட்டவர்கள் உள்ளனர். இவர்களில் சிலர் வெளியில் உள்ள தங்களது கூட்டாளிகளுடன் செல்போனில் தொடர்பு கொண்டு தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறிப்பதாக குற்றச்சாட்டுகள் உள்ளது. இதை தடுக்கும் வகையில் கைதிகள் அறையில் சிறைத்துறையினர், போலீசார் அடிக்கடி சோதனை நடத்தி வருகின்றனர். அதன்படி சிறை உதவி கண்காணிப்பாளர் தலைமையில் கைதிகள் அறையில் வார்டன் திடீர் சோதனை மேற்கொண்டார். அப்போது உதயன் என்கின்ற தண்டனை கைதி அடைக்கப்பட்டிருந்த அறைக்கு வெளியே தோட்ட பகுதியில் செல்போன் புதைத்து வைக்கப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை சிறை வார்டன் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக உதவி கண்காணிப்பாளர் அளித்த புகாரின் பேரில் காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் செடி விற்பனையகத்திலிருந்து 10,000 ரூபாய் மதிப்பிலான உயர் ரக செடி வகைகள் மற்றும் உரங்களை நிதானமாக திருடி செல்லும் இளைஞரின் சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது தனியார் செடிகள் விற்பனையகம். இங்கு பலமுறை உயர் ரக செடி வகைகள் காணாமல் போவது வழக்கம். அதன்படி நேற்று முன்தினம் இரவு மீண்டும் 10,000 ரூபாய் மதிப்பிலான உயர் ரக செடி வகைகள் மற்றும் அதற்கான உரங்கள், செராமிக் ஜாடிகள் மாயமானதால் இது குறித்து கடையின் உரிமையாளர் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டார். அப்போது இருசக்கர வாகனத்தில் மாஸ்க் அணிந்தபடி 2 இளைஞர்கள் வருகின்றனர். அதில் ஒருவர் வெளியில் இருந்தபடி நோட்டமிடுகிறார். மற்றொருவர் கடையின் இரும்பு கதவின் மீது ஏறி உள்ளே சென்று அவருக்கு தேவையான செடிகளை தனது செல்போனில் டார்ச் லைட்டை ஆன் செய்து நிதானமாக தேர்வு செய்து திருடி செல்வது பதிவாகியிருந்தது. இது குறித்து கடையின் உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் ஏதும் அளிக்காத நிலையில் தற்போது இந்த சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுவையின் இசைக்கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் நலசங்கத்தின் சார்பில் பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் மாபெரும் இசை நிகழ்ச்சி பாண்டி மெரினா கடற்கரையில் நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் தலைவர் முரளிதரன் கூறும் பொழுது,
புதுவையின் இசைக்கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் நலசங்கத்தின் துவக்க விழா மற்றும் மாபெரும் இசை நிகழ்ச்சி புதுச்சேரி பாண்டி மெரினா கடற்கரையில் நாளை நடைபெறுகிறது. மாலை 5 மணிக்கு நடைபெறும் இசை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சங்கத்தின் பெயர் பலகையை திறந்து வைக்கிறார். தொடர்ந்து நடைபெறும் மாபெரும் இசை நிகழ்ச்சியில் விஜய் டிவி புகழ், ஜீ தமிழ் புகழ், திரைப்பட பின்னணி பாடகர்கள், புதுவை இசை கலைஞர்கள் கலந்து கொள்கின்றனர் என்று தெரிவித்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் தினசரி நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக மதகடிப்பட்டு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அப்பகுதியை சேர்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும் வீடு வீடாக சென்று 2026ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டியினை வழங்கி கடந்த 5 ஆண்டுகளில் திருபுவனை சட்டமன்ற தொகுதி முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவில் செயல்படுத்தப்பட்டு வரும் நலத்திட்டங்கள் குறித்து துண்டு பிரசுரங்கள் கொடுத்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சி அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மணவெளி தொகுதி தலைவர் குமரேசன் ஏற்பாட்டில் அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் 2026ஆம் ஆண்டு நாட்காட்டி சிறப்பு பூஜை நடைபெற்று பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் கோரிமேடு பகுதியில் உள்ள அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் 2026ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டியினை வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களுக்கு நாட்காட்டி மற்றும் நாட்டு சர்க்கரை, கோதுமை மாவு உள்ளிட்ட தொகுப்பினை பொதுமக்களுக்கு வழங்கி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். புதுவையில் இயங்கி வரும் சாய்ராம் வித்யாலயா CBSE பள்ளியில் மாணவர்களின் ஆளுமை திறனை மேம்படுத்தும் தலைமைத்துவ தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சென்னை சாய்ராம் கல்வி குழுமத்தின் ஒரு அங்கமான புதுச்சேரியில் இயங்கி வரும் சாய்ராம் வித்யாலயா CBSE பள்ளிகள் மாணவர்களின் ஆளுமை திறனை மேம்படுத்தும் தலைமைத்துவ தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளி முதல்வர் முனைவர் சுதா தலைமை தாங்க தலைமைத்துவ பண்புகளை சிறு வயதிலேயே வளர்ப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்தார். சிறப்பு விருந்தினராக சாய்ராம் கல்வி குழுமத்தின் தலைமை செயல்பாட்டு அதிகாரி முத்து வைரவன் விழாவில் பங்கேற்று சிறப்பித்தார். லைஃப் எஜுகேஷன் நிறுவனரும் எழுச்சியூட்டும் பேச்சாளருமான டாக்டர் கண்ணன் கிரேஷ் அவர்கள் ஸ்டீஃபன் R.K.வை எழுதிய உலக புகழ்பெற்ற புத்தகத்தில் உள்ள 7 பழக்கங்கள் பற்றி பெற்றோருடன் கலந்துரையாடினர். சாய்ராம் பள்ளியின் நீண்டகால வரலாறு மற்றும் மாணவர்கள் பல்வேறு துறைகளில் செய்த சாதனைகள், பதக்கங்கள் ஆகியவற்றை கண்காட்சிக்காக வைத்திருந்தனர். ஒவ்வொரு பழக்கத்திற்குமான செயல்முறை மாதிரிகள் ஆகியவற்றை பார்வையிட்ட டாக்டர் கண்ணன் கிரேஷ் மாணவர்களின் சிந்திக்கும் திறன், அவர்கள் செய்திருந்த மாதிரிகளை பார்த்து வியந்து எதிர்காலத்தில் சிறந்த தலைவர்கள் நீங்கள் என்று பாராட்டினார். ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பும் அவர்களை திறம்பட வழிநடத்திய பள்ளி முதல்வரையும் பாராட்டினார். இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் தாளாளர் சாய் பிரகாஷ் லியோழுத்து அவர்கள் ஆலோசனையின் பேரில் ஏற்பாடு செய்யப்பட்டு விழா இனிதே நடைபெற்றது. அகில பாரத சத்திரிய மகாசபா மாநில செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அகில பாரத சத்திரிய சபா மாநில செயற்குழு கூட்டம் கிருஷ்ணா நகரில் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் வாரிய தலைவர் வெங்கடேசன் முன்னிலை வகித்தார். அமைப்பு செயலாளர் ஜெகன் வரவேற்புரையாற்றினார். நாட்காட்டியை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சோமசுந்தரம் வெளியிட காரை மாவட்ட செயலாளர் புருஷோத்தமன் பெற்றுக்கொண்டார். நன்றியுரையை ஐயப்பன் வழங்க கூட்டத்தில் துணைத் தலைவர் முரளி, துணை செயலாளர் வெங்கட்ராமன், தொழிற்சங்க தலைவர் ஆதிநாராயணன், மாணவர் அணி தலைவர் சவுந்தர், ஊடக பிரிவு அணி தலைவர் ஜெயராஜன், கொள்கை பரப்பு அணி முத்துக்குமார், விவசாய அணி ராஜேந்திரன், விவசாய அணி சக்திவேல் ராஜா, குமரேசன், வேல்முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்ட கூட்டத்தில் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு கல்வியை இலவசமாக அரசே ஏற்க வேண்டும், மத்திய அரசு முன்வராத நிலையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசே நடத்த வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. எதிர்வரும் தேர்தலில் யாருக்கு நமது ஆதரவு என தீர்மானிக்கும் பொறுப்பை தேசிய தலைமையிடம் ஒப்படைப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது. இயக்கத்தில் எதிர்கால வளர்ச்சி குறித்து ஆலோசிக்கப்பட்டது. திருபுவனை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ தென்கலை வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். திருபுவனை கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த தோத்தாத்திரிநாதர் என்று அழைக்கப்படும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் சொர்க்கவாசல் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. வைகுண்ட ஏகாதசி உற்சவம் கடந்த 1ஆம் தேதி பகல் 10 திருவிழாவாக துவங்கி முக்கிய நிகழ்வான பகல் 10 திருவிழாவின் 10ஆம் நாள் அதிகாலை வைகுண்ட ஏகாதசியையொட்டி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது.
ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் புதுவை மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன், திருபுவனை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா, வன்னியர் பேரியக்க தலைவர் செந்தில் கவுண்டர் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. உபயதாரர் ஆனந்த ரெட்டியார் மற்றும் ஆலய அறங்காவலர் குழுவினர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.